சிஎஸ்கேவோட டீம் அனலைசிஸ் சார் எப்படி இருக்கு உங்களுக்கு டீம் பார்க்கும்போது? நிறைய பிளஸஸ் இருக்கு. இப்போ இன்னும் ஒரே மேட்டர் ஆஃப் ஃபியர், மேட்டர் ஆஃப் கன்சர்ன் என்னன்னு பார்த்தா, லாக் ஓவர்ஸ்ல போடுற போலிங், லாக் ஓவர்ஸ்ல ஆடுற பேட்டிங், இது ஃபைன் டியூன் பண்ற வரைக்கும் நமக்கு ஒரு டென்ஷன் இருந்துனே இருக்கு. அதனாலதான் கன்ஃபார்ம்டா நம்ம சொல்லிட முடியாது பெஸ்ட் டீம். ஸ்லோ அண்ட் லோ விக்கெட்ஸ் வருது போலிங்க்குன்னு பார்க்கும்போது சிஎஸ்கே டாப்ல இருக்கு. போலிங் எக்ஸ்ட்ராடினரி. ஸ்லோவர் ஸ்டஃப்ல வந்து மிரட்டிடுவாங்க. எவ்வளவு பெரிய 6 அடிக்கிற பிஸ்டா வஸ்தாதா இருந்தா கூட இந்த மாதிரி போலிங்க்கு நீ மிஸ் டைம் பண்ணுவேன் அப்படின்னு சவால் மாதிரி போலிங் பயங்கர ஸ்ட்ராங். டெவன் கான்வே இருக்காரு. டெவன் கான்வே தான் மிகப்பெரிய ரீசன் 2023ல நம்ம கப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய பில்லரா இருந்தாரு. இப்போ ஃபார்ம் படி பார்த்தா நீங்க ரச்சின் ரவீந்திராவை தான் ஆடி ஆகணும். ஏன்னா அவர் லாஸ்ட் இயரும் நல்லா பண்ணாரு. இப்போ வந்து ஒரு செம ஃபார்ம்ல இருக்காரு. அதுவே ஒரு பெரிய ஹெட்டேக் தானே சார் ஸ்டார்டிங். ஆமா, டெவன் கான்வே வந்து டெவாஸ்டேட்டிங் அடிப்பார். நீங்க ஓப்பனிங்லயே ஸ்பின்னர் எடுத்து வந்தா ஸ்வீப் 6 புல் 6ல பிஸ்டா. அண்ட் டெவன் கான்வே ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லா பாலும் 6க்கு போக மாட்டாரு. ஏன் தோனி ஓப்பனிங் வரக்கூடாது? சோ தோனியால ரொம்ப ஈஸியா 6 அடிக்க முடியும் ஓப்பனிங் வந்தா அப்படின்னு ஒண்ணு நான் சொல்லிட்டு இருக்கேன். பல பேர் என்ன பைத்தியக்காரன் சொல்லிருக்காங்க, இது இல்லாட்டாலும் சொல்றாங்க. அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் இயர் கோட் எல்லாம் போட்டு டி-ஷர்ட் எல்லாம் டீகோட் பண்ற அளவுக்கு நம்ம ஆளுங்க இறங்கிட்டாங்க சார். திஸ் இஸ் லாஸ்ட் இயர் சார். அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் எனக்கு சொல்லு. எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில இருந்து புதுசாக ஜோசியராக மாறிய நம்மளோட ஆஸ்தான கெஸ்ட் கமெண்டேட்டர், கிரிக்கெட்டை லவ் பண்ற, இந்தியாவை லவ் பண்ற நம்ம பாஸ்கி சார். சார் வணக்கம். கோகுல், சோ நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. இனிமே விஷயங்கள்லாம் ஒண்ணுனா கூகுள் சர்ச்சுக்கு போல கோகுல் சர்ச்னு போயிட்டு நினைக்கிறேன். கோகுல் வீடியோஸ். ஐபிஎல் டைம் வந்துச்சு சார். இந்த முன்னாடி நம்ம சின்ன வயசுல சொல்லுவாங்க, சம்மர் வந்துச்சு பாட்டி வீட்டுக்கு போயிடலாம், சம்மர் வந்துச்சு இவங்க அத்தை வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஐபிஎல் வந்துச்சு சார். ஸோ வந்து ஐபிஎல்னாலே சிஎஸ்கே பத்தி எப்படி, சென்னையை பத்தி எப்படி, இந்தியாவை பத்தி பாசிட்டிவா கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி சிஎஸ்கே பத்தி நிறைய பாசிட்டிவா தெரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட தான் சார் கேட்கணும். ஸோ உங்ககிட்ட தான் சார் ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னன்னா, சிஎஸ்கேவோட டீம் அனலைசிஸ் சார் எப்படி இருக்கு உங்களுக்கு டீம் பார்க்கும்போது? லாஸ்ட் இயர் வந்து இந்த டீம்லாம் வந்து 5th வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்ச ஒரு டீம் தான், பட் வந்து 5th வந்தாங்க. இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு டீம்? சிஎஸ்கேக்கு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி நானும் ஒரு ஃபேன் தான். அது தோனி இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சுப்ரீம் ஃபேனா இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்தே கிடையாது இன்ஸ்பிரேஷனுக்கு. அண்ட் மோர் சோ மை சன் இஸ் போலிங் டு ஹிம். அண்ட் ஒரு தடவை எனக்கு வந்து செப்பாக்லேருந்து கையை வேற இப்படி ஆட்டினாரு. என் சன் சொன்ன உடனே, மை டாட் இஸ் சிட்டிங் தேர், இஸ் a great fan of yours. உடனே பேட் இப்படி பண்ணாரு லுடுப்ல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அதனால ஒரு பக்கம் ஃபேன். பட் அனாலிசிஸ்ன்னு வரும்போது நமக்கு இருக்கிற டிஃபிகல்டிஸை சொல்லிதான் ஆகணும். இந்த தடவை பிளஸ் என்னன்னா, இந்த வயசான டீம்னு சொல்றதை விட்டுறலாம் பேசாம. ஏன்னா வயசான டீம், பிரெயினி. அஸ்வின் உள்ள வந்தாச்சு. ஸோ பிரெயின்ஸ் இன்சைட், எக்ஸ்ட்ரா பிரெயின்ஸ் இன்சைட். ஸோ அது தோனி ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும். ஒரு பக்கம் நம்ம யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்கன்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி எல்லாருக்குமே. அப் டு 9-10 வரைக்கும் டெரிபிக் பேட்டிங் யார் எடுத்தாலும். லெஃப்ட் ரைட்டுன்னு பயங்கரமா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் வேற டீம்ல இருக்கு, ஓவர்சீஸ் அண்ட் லோக்கல் பார்க்கும்போது. பேட்ஸ்மேன் வந்தானா லெஃப்ட் ரைட்னு மார்ச் பண்ணி பெவிலியனுக்கு அனுப்புறதுக்கு டெரிபிக் போலிங் இருக்கு. அஸ்வின், நூர் இந்த பக்கம், ஜடேஜா இந்த பக்கம், ரச்சின் ரவீந்திரா போலிங் கூட. ஸோ இது ஒரு பக்கம். ஃபீல்டிங்ல வந்து ஒரு லைபிலிட்டி நிறைய இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ திடீர்னு யங்ஸ்டர்ஸ் ரச்சின் ரவீந்திரா எல்லாம் இருக்கிறதுனால ஃபீல்டிங் எலியர்ஸ் வந்தாச்சு. ஃபீல்டிங்கும் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. நிறைய பிளஸஸ் இருக்கு. இப்போ இன்னும் ஒரே மேட்டர் ஆஃப் ஃபியர், மேட்டர் ஆஃப் கன்சர்ன் என்னன்னு பார்த்தா, ஸ்லாக் ஓவர்ஸ்ல போடுற போலிங், ஸ்லாக் ஓவர்ஸ்ல ஆடுற பேட்டிங், இது ஃபைன் டியூன் பண்ற வரைக்கும் நமக்கு ஒரு டென்ஷன் இருந்துனே இருக்கும். அதனாலதான் கன்ஃபார்ம்டா நம்ம சொல்லிட முடியாது பெஸ்ட் டீம். இப்போ ஸ்லோ அண்ட் லோ விக்கெட்ஸ் வருது போலிங்க்குன்னு பார்க்கும்போது கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே டாப்ல இருக்கு. ஏன்னா போலிங் எக்ஸ்ட்ராடினரி ரெண்டு பேருக்குமே. ஸ்லோவர் ஸ்டஃப்ல வந்து மிரட்டிடுவாங்க. நீ எவ்வளவு பெரிய 6 அடிக்கிற பிஸ்டா வஸ்தாதா இருந்தா கூட இந்த மாதிரி போலிங்க்கு நீ மிஸ் டைம் பண்ணுவேன் அப்படின்னு சவால் மாதிரி ரெண்டு பேருக்கு போலிங் பயங்கர ஸ்ட்ராங். ஸோ அப்படி சொல்லலாம் சிஎஸ்கே. வெரி பிரைட் சான்சஸ், அதான் நான் சொல்லுவேன். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. இம்ப்ரோவைசேஷன் அண்ட் பிளேயிங் குவிக்லி ஆஃப் த பேக் ஃபுட் டு ஸ்கோர் 4s and 6s. இந்த ரெண்டு வீக்னஸ் இருக்கு. இதை ரெண்டுத்தை ஓவர் கம் பண்ணோம்னா கப்பு ஷூர். எனக்கு இந்த டீம்ல கேட்கணும்னு நினைச்சது, முதல்ல வந்து கேட்கணும்னு நினைச்சது சார், நம்ம ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, டெவன் கான்வே இருக்காரு. டெவன் கான்வே தான் மிகப்பெரிய ரீசன் 2023ல நம்ம கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய பில்லரா இருந்தாரு. இப்போ ஃபார்ம் படி பார்த்தா நீங்க ரச்சின் ரவீந்திராவை தான் ஆடி ஆகணும்.
ஏன்னா அவர் லாஸ்ட் இயரும் நல்லா பண்ணாரு. இப்போ வந்து ஒரு ஒரு செம ஃபார்ம்ல இருக்காரு. அதுவே ஒரு பெரிய ஹெட்டேக் தானே சார் ஸ்டார்டிங்லயே. ஆமா, அதனால ஒரு டெவான் கான்வே வந்து டெவாஸ்டேட்டிங் அடிப்பார். நீங்க ஓப்பனிங்லயே ஸ்பின்னர் எடுத்து வந்தாலும் ஸ்வீப் சிக்ஸ் புல்லு சிக்ஸ்ல பிஸ்தா. அண்ட் டெவான் கான்வே ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லா பாலும் சிக்ஸுக்கு போக மாட்டார். அப்படி வந்து கவர்ஸ் மேல அப்படி பியூட்டிஃபுல்லா லாப் பண்ணுவார். நிறைய பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேல லாப் பண்ணுவார் ரீச்சுக்கு வரலன்னா. சோ சூப்பர் திங்கர். எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் அண்ட் கான்வே தான் பெஸ்ட் ஓப்பனிங் பேர். அப்படிதான் வரணும். ரச்சின் ஏன் லோவரா வரலாம்னு சொல்றேன்னா, ரச்சினுக்கு இன்னிங்ஸ் பில்ட் பண்ற டெம்பரமெண்ட் டெரிஃபிக்கா இருக்கு. ஒரு எந்த லாங்கர் ஃபார்மேட் எடுத்தாலும் சரி, ஷார்டர் ஃபார்மேட் எடுத்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம எடுத்துன்னு போயிடலாம். இந்த தோனி டைப் ஆஃப் ப்ரொலாங்கிங் த இன்னிங்ஸ் இல்ல. அதாவது பிளஸ் நீங்க மிடில் ஓவர்ஸ்ல பேக் ஃபுட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா கூட புல்லுல சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கு. அதனால அவர் வந்து மிடில் ஆர்டர்ல வந்துட்டு கான்வே அண்ட் ருத்ராஜ் ஓபன் பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். பட் பியாண்ட் ஆல் திஸ் ஒரு ஐடியா சொன்னேன், என்ன சமத்திருத்துட்டாங்க எல்லாரும். பட் அந்த ஐடியா இப்பவும் சொல்றேன். எனக்கு தோணுது பிசாரா தோனி பண்ற சில பிசார் சேஞ்சஸ் பண்ற மாதிரி, ஏன் தோனி ஓப்பனிங் வரக்கூடாது? தோனி அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஏன் வரக்கூடாது? இல்ல தோனி அண்ட் கான்வே ஏன் வரக்கூடாது? அதான் எதுக்கு சொல்றேன், கடைசி 2 ஓவர் தான் நீ ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் வந்து பெரிய ஸ்ட்ரெயினா இருக்கும் நீல இருக்கும்போது, முதல் 6 ஓவர்ல 9 பேர் கிட்ட கிடைக்க போறாங்க. குவிக் சிங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் கம்மி. ஸோ ஓட வேண்டிய ஸ்கோப் கம்மி. ஆனா 9 பேர் கிட்ட இருக்கிறதுனால நின்ற இடத்துல இருந்து பேஸ் பால் மாதிரி சுத்தினா போறோம். 8-10 சிக்ஸ் மாட்டி. அப்படி மாட்டக்கூடிய சிக்ஸ் மாட்டக்கூடிய பிளேயர்னா அது தோனி தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ தோனியால ரொம்ப ஈஸியா சிக்ஸ் அடிக்க முடியும் ஓப்பனிங் வந்தா அப்படின்னு ஒன்று நான் சொல்லிட்டு இருக்கேன். பல பேர் என்ன பைத்தியக்காரன் சொல்லிருக்காங்க, இது இல்லாட்டாலும் சொல்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றது அவங்க வேலை, நான் பேசுறது என் வேலை, நான் பைத்தியனே இருப்பேன். பட் இது ஒரு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க வந்து தலை டோனியை பத்தியே இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, எழுதியே வச்சிருந்தேன் தலை டோனி எஃபெக்ட் அப்படின்னு எழுதியே வச்சிருக்கேன் சார். இந்த டீம், அதாவது சிஎஸ்கேன்ற ஒரு டீம்ல அவரோட எஃபெக்ட் இல்லாம இருக்காது சார் எந்த ஒரு விஷயமும். அன்கேப்டு பிளேயர், அன்கேப்டு பிளேயரா வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுக்கப்பட்டிருக்க மகேந்திர சிங், ஜார்க்கண்டை சேர்ந்த கீப்பர் மகேந்திர சிங் தோனி, அவர் இந்த ஐபிஎல்ல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவர் வந்து கேப்டன்சி ருத்ராஜ் நீங்க சொல்ல போறீங்க, இது யாரும் நம்ப போறது இல்லை. இங்க இருந்து ஆமா. தோனி தான் பண்றாரு. தோனி சட்டிலா அவங்களுக்குள்ள பாடி லாங்குவேஜ் எல்லாம் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். நமக்கு எல்லாம் தெரியாது. யாரை போடணும், என்ன போடணும், என்ன விரல காமிச்சா என்ன பண்ணணும், தலையை எந்த பக்கம் திருப்பினா என்ன ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இவ்வளவு இருக்கும்போது கிளியர் மாஸ்டர் மைண்ட் அவர் தான். அப்படிதான் நம்ம எடுத்துப்போம். ருத்ராஜுடைய பெஸ்ட் டிசிஷன் இருந்தாலும் அது தோனி சொல்லி பண்ணாருன்னு தான் போகும். அதனால தான் நான் சொல்றேன், உண்மையாவே ருத்ராஜோட பிரெயினை நீங்க கண்டுபிடிக்கணும்னா தோனி இல்லாத மேட்ச்ல அவர் என்ன கேப்டன்சி பண்றாருன்றது தான் தெரியும். அதுல எக்ஸிபிட் ஆகும் கிளீன் அவருடைய கேப்டன்சி, அவர் எக்ஸ்போஸ் ஆகும் வாட் எவர் இட் இஸ். அதனால தோனி ஆன் த ஃபீல்டுன்னா அது அந்த டெசிபிள் வருது. இப்ப நம்ம டெசிபிள் வந்து சும்மா பண்ணிட்டு இருக்கோம், குப்டப்பு என்ன வேணா நீங்க சொல்லுங்க. அந்த சவுண்ட் வரும்போது வேர்ல்ட் டாப் கிரிக்கெட்டர்ஸுக்கே ஒரு பொறாம வரும். இதை நீங்க டினே பண்ண முடியாது. ஒரு கேலுக்கோ ஒரு போலாடுக்கோ பிளேயர்ஸுக்கு நம்ம கூட எப்படா இவருக்கு மட்டும் இப்படி வருதுன்னு ஒண்ணு தோணுதுன்னா, அது வெறும் சிக்ஸ் அடிக்கிறதுனாலயோ இல்ல வெறும் கீப்பிங்னாலயோ இல்ல. அந்த மியர் பிரசன்ஸ், அதுக்கு தான் நான் போறேன், டிக்கெட் நான் செலவச்சுன்னு போறேன்னா எனக்கு கிரவுண்ட்ல தோனியை பார்க்கணும். இது வந்து அவர் சம்பாதிச்சிட்டார், இந்த இமேஜை சம்பாதிச்சிட்டார். இதை உடைக்க முடியாது. ஸோ தோனிஸ் பிரசன்ஸ் வில் கிரியேட் அ மேசிவ் டிஃபரன்ஸ். அது இதை ரிட்டையர் ஆறாரா அதெல்லாம் ரைட், எனக்கு அதெல்லாம் வேணும். எந்த இடத்துல இருந்து 3 ஓவர் ஆடுறது, கீப்பிங் உட்காந்து 120 ஸ்பாட்டுக்கு இடம் கொடுக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முட்டி, வைஸ் மூவ்ஸ் அண்ட் ஸ்மார்டஸ்ட் ஸ்டம்பிங்ஸ் அண்ட் ரன் அவுட்ஸ் அண்ட் கேட்சஸ். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அவ்வளவுதான். இந்த இடத்துல இருந்தே விஷயத்த பண்ணிட்டு கூடாது. நீங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு இதுதான் சார் ஞாபகம் வருது. ஒரு பாட்காஸ்ட்ல வந்து மிச்சில் ஸ்டார்க் சொல்லியிருப்பாரு, நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஐபிஎல் விளையாட போனீங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது, சென்னையில நாங்க ஒரு மேட்ச் விளையாடணும், அப்ப டோனி வந்து பேட்டிங் ஆட வந்தாரு. நான் என் லைஃப் டைம்ல நான் மெல்பர்ன்ல விளையாடி இருக்கேன், ஐபிஎல் இது வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடி இருக்கேன், பெரிய பெரிய மேட்சஸ்லாம் ஆடி இருக்கேன், ஆனா அந்த மாதிரி ஒரு 40,000 பேர் கத்துனதை என் லைஃப்ல பார்த்ததே இல்லை அப்படின்னு. அதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி இல்ல சார். ஆமா, நான் அருண் கார்த்திக், who I rate as the next best keeper to Dhoni, அருண் கார்த்திக், who is heading நெல்லை ராயல் கிங்ஸ் TNPL. இல்ல ஆர்சிபிலயே ஒரு நல்ல பிளேயர். அவர் தான் ரெஸ்பான்சிபிள். ராக்கியை வந்து இந்த ரேங்க்ஸ் கொண்டு வந்தது, ஐபிஎல் நெட் ரேங்க்ஸ் கொண்டு வந்தது, நெட் புல்ரா. அவர் ஒரு வாட்டி சொன்னார் அவரோட இன்டர்வியூல, அவர் நான் இன்டர்வியூ பண்ணும்போது கிறிஸ் கேலும் அவரும் நிக்கிறாங்க கீப்பிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லிப்ல நிக்கும் போது, தோனி என்ட்ரிக்கு வந்த சவுண்டை கேட்டு 2 பேரும் ஒருத்தர் திரும்பி பார்த்தாங்க. என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்? நான் சொல்றது 12-13 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்பயே அப்படின்னா இப்ப எப்படி இருக்கும்? அதனால there is something very very unique.
இஸ் அ சூப்பர் ஸ்டார் இன் கிரிக்கெட். நிறைய இந்த அனலைஸ் பண்றவங்க இப்போ நம்மள மாதிரி கிரிக்கெட் டிஸ்கஸ் பண்றேன்னு பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டோனி தான் இந்த டீமுக்கே பெரிய ப்ராப்ளம். ஏன்னா வந்து அவரு இப்போ ஃபிட்டா இல்ல அப்படின்னா யூ ஹேவ் டு லுக் அவுட் ஃபார் அ கீப்பர். இப்போ அவரு நீங்க இது பண்ணணும் உள்ள இது பண்ணணும்னா நீங்க வந்து டீமோட காம்பினேஷனே மாத்தணும் அப்படின்லாம் பேசுறாங்க சார். அதெல்லாம் உண்மைதானா? அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா? போயிட்டு இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. நம்மளே நிறைய கெஸ்ட்ல நிறைய பேசினே இருப்போம். இவ்வளவு பேசுற விஷயங்கள் ஒரு தோனிக்கே தெரியாதா? நான் வந்து தோனியா இருந்தேன்னா தோனிக்கு தெரியாதா? நான் வந்து ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இந்த டீம்ல இருந்து நான் கைட் பண்ண போறேன் டீமை. இல்ல நான் ஒரு டெட் வெயிட், நான் ஒரு பேக்கேஜ், நான் இங்க இருக்கக்கூடாது, நான் ஒரு பேசஞ்சர் இருக்கக்கூடாது அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்காதா? மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்காதா? எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பப்ளிக்ல பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்ஷன் டேபிள்ல ஆரம்பிச்சு கமிட்டி மீட்டிங் ரூம்ல நடக்கிறது எல்லாம் யோசிப்பாங்க. டவுட்டே கிடையாது. இவ்வளவு யோசிச்சு மீறி அது ரைட்டு, இவருக்கு அடிபட்டிருக்கா, இல்ல பரவாயில்ல ஒரு ஆட்டம், அவருக்கு ஒருவேளை ஓட முடியலன்னு நம்ம இன்னொன்னு பாத்துக்கலாம். இவ்வளவு பிளான்ஸையும் பண்றதுனால தான் 5 தடவை கப் அடிச்சிருக்காங்க. மூளை எல்லாம் அடிக்கல. அதனால இவ்வளவு தாட் ப்ராசஸும் போயிருக்கும். ஸோ அவருக்கு பேஷன் ஃபார் கிரிக்கெட் இஸ் சோ மச் தட் ஹீ ஃபீல்ஸ் ஐ வில் பி அன் அசெட் டில் ஐ மை செல்ஃப் டிசைட் ஐ வில் நாட் பி அன் அசெட் அப்படின்னு அவர் சொல்லியாச்சு. அப்போ அவர் தான் ஆடுவார். நம்ம தான் வந்து இதை பேசணும்னு வச்சது. வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து செம்ம போலரு. நம்ம அவர் ஒரு நிறைய இது பண்ணணும்னு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடில இருந்து நம்ம பேசணும். அவரே கூட நிறைய இதுல சொல்லியிருந்தாரு. டோனி அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து டஃபஸ்ட் போலர்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணதுலேயே அப்படி யார் அப்படின்னு கேட்கும்போது சுனில் நரேனையும் வருண் சக்கரவர்த்தியும் சொல்லியிருக்காரு சார். தட் இஸ் நாட் அ ஈஸி காம்ப்ளிமெண்ட் சார். அவரு எவ்வளவு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்காரு, எவ்வளவு ஜாம்பான்ஸ் கூட ஆடி இருக்காரு. அந்த வார்த்தை இட்ஸ் நாட் ஈஸி இல்ல சார். அது காரணம் யார் போட்டாலுமே, இப்ப நீங்க சும்மா ஒரு யாராவது நீங்க அப்படி போறீங்க, உங்க கையில ஒரு பேட் விட்டு ஆடுங்க, யாராவது போட்ட கால ஃப்ரண்ட்ல வச்சு அடிக்கிறீங்கல்ல, அந்த 2 பேரும் போட்டு அடிக்கிட்டு இருந்துச்சு. அதான் டிஃபரன்ஸ். அந்த போலிங்லயே ஏதோ இருக்கு which makes it very difficult for a batter to put his foot across and club him for a six. அதுக்கு முடியவே முடியாது. நான் நிறைய விதத்துல பார்த்துட்டேன். நான் போலிங்க பின்னால கையில இருந்து அனலைஸ் பண்ணி பேட்டிங் ஆங்கிள் பின்னால இருந்து எல்லாம் பார்த்து நிறைய யோசிச்சுட்டேன். அது என்ன டைப் ஆஃப் போலிங் எனக்கு என்ன தெரியல. அது வருண் சக்கரவர்த்தியை கையை க்ளோஸ் அப்ல பிடிச்சி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாலை கையில எடுத்துன்னு போய் பால் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்றது அந்த 2 பேரும் காமிச்சாதான் தெரியும். அது வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் அ சீக்ரெட், இட் வில் ரிமைன் அ சீக்ரெட். பட் ஒரு பேட்டர் எவன் ஆடினான், ரசல் சொல்றாரு உன்னை பிக் பண்ண முடியலன்னு ரசல் சொல்றாரு. ரசலுக்கு இருக்கிற பவருக்கும் ரீச்சுக்கும் 6 ஃபுட்டர் எங்க வேணா அடிக்கலாம முடியலையே. அதுதான் சொல்றேன், பாலை பிக் பண்றது கஷ்டம். ஃப்ரண்ட் ஃபுட்ல போட்டுட்டா பால ஒரு ஓசியில எங்க அடிச்சு 2-3 6. ஏன்னா ராஸ் டெய்லர் அடிச்சு நான் பாத்திருக்கேன். நின்ற 3 6 அடிச்சு வாரி 3 6 அடிக்கிறத பாத்திருக்கேன். அபிஷேக் சர்மா அடிக்கிறத நான் பாத்திருக்கேன். அம்பத்தி ராய்டும் அவர் ஈஸியா ஆடுவார். சுனில் நரேன் ஒரு மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து பண்ணிடுவார். யாருக்கு லெஸ்ஸர் டிஃபிகல்டிஸ் இவங்க ஆடுறதுலன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப் அவுட் பண்ணி கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கும் ஸ்டெப் அவுட் பண்ணி சுத்துறவங்களுக்கு இல்ல, ருத்ராஜ் மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி நேரம் ஆடுறவங்களுக்கு அவங்களுக்கோ இல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கோ அவங்களுக்கு கம்மி டிஃபிகல்ட்டி. அவங்க ஈஸின்னு சொல்லல, கம்மி டிஃபிகல்ட்டி நெகோசியேட் பண்றதுல. சோ இவங்க ஒரு பசலாவே இருக்காங்க. எப்படி போடுறாங்க, ஃபிங்கர்ஸ்ல டாஸ் பண்ணி பால் ரெவல்யூஷன்ஸ் போடுற டைப் இவங்க இல்ல. இவங்க ஒரு மாதிரி எப்போ பால் ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியலன்றது ஒரு சஸ்பென்ஸ். பால் வரும்போது டெட்டா வருது, பட் பிச் ஆன அப்புறம் எந்த பக்கம் டேர்ன் ஆகும் தெரியல. இவ்வளவு சஸ்பென்ஸ் இருக்கு அவங்க போலிங்ல. அதனால இன்னொன்னு, அவங்க பேக் ஃபுட்லயே பேட்ஸ்மேனை ஃபோர்ஸ் பண்ற வரைக்கும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க தப்பி தவறி ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டாங்கன்னா விக்கெட் எடுக்கணும்னு அவங்களையும் கொண்டுடுவாங்க இன்னைக்கு இருக்கிற பேட்டர்ஸ். சிஎஸ்கே பத்தி நிறைய தான் டோனி பத்தி சொல்லிங்க சார். இட்ஸ் திஸ் லாஸ்ட் இயர் கோடெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி டி ஷர்ட் எல்லாம் டீ கோட் பண்ற அளவுக்கு நம்ம ஆளுங்க இறங்கிட்டாங்க சார். திஸ் இஸ் லாஸ்ட் இயர் சார். அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் எனக்கு நீங்க ஒருவேளை அடுத்த 10 வருஷத்துக்கு தோனி வருவாரு நீங்க டிக்கெட் வாங்கி அவர் வேஸ்ட் ஆயிடுச்சா? கிடையாது. ஆனா இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த லாஸ்ட் பிலிம் சொல்லிட்டாருன்னு சொல்றோமே தவிர அவர் வந்தா படத்தை போய் பார்ப்போம். எப்ப வந்தாலும் அந்த படத்தை போய் பார்க்க போறோம். அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நீங்க மீதி படம் போரா இருக்கட்டும், மீதி சீன் பிளேடா இருக்கட்டும், ரஜினி நடந்து வராரு, இந்த சீன்ல ரஜினி என்ன பண்ண போறேன்னு பார்க்க தானே போறோம். அது வேர்ல்டுல சில பேருக்கு அந்த கரிஸ்மேட்டிக் டச் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் ஆட்டு போட்டோம். நம்ம ஏன் யோசிக்கணும்? ஒருத்தர் இருக்க மாட்டாரான்னு ஏன் யோசிக்கணும்? ஒருத்தர் 2 நிற்பான்னு யோசிப்போம். இல்லைன்னா பரவாயில்ல, வேற ஒருத்தர் வருவார். இப்போ வேற ஒரு டெண்டுல்கரே வர முடியாதுன்னு ஒரு விராட் கோலி இருக்காரு, வேற ஒரு கபில் தேவே முடியாதுன்னு எத்தனையோ பேர் வராங்க. அதுல ஹார்திக் பாண்டியா ஷோ ஸ்டீலரா இருக்காரு, ஏதோ ஒன்று பண்ணினே இருக்காரு. கபில் தேவ் அளவுக்கு போலிங்ல ஸ்விங் டேலண்ட் எல்லாம் இல்லாட்டா கூட பேட்டிங்ல வரும்போது ஃபீல்டிங் பண்ணும்போது என்னமோ எலக்ட்ரிஃபைங்கா இருக்கு. அவருடைய ஆரா டிஃபரெண்டா இருக்கு. பாகிஸ்தானோட ஒரு ஆர்டர் பார்த்தா அவர் சூரா டிஃபரெண்ட் தோணுது. அது மாதிரி யாரும் வந்துனே இருப்பாங்க. அதனால நம்ம நெகட்டிவா யோசிக்கவே வேணாம். இன் சம் ஃபார்ம் ஆர் எதர்
அவர் தோனி சொல்லி கொடுத்தாலும் அவன் சின்ன பியூட்டிஃபுல்லா ஒருத்தர் பண்றாரு, ருத்ராஜ் பண்றாருன்னு யோசிப்போம். அப்படியே யோசிப்போன்றேன். எதுக்கு நெகட்டிவா ஒருத்தர் இருக்க மாட்டாருன்னு யோசிக்கிறோம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், அவ்வளவுதான். என் சார் டிக்கெட் வந்து போய் தோனியை பார்த்தேன். இப்ப கூட இப்ப மேட்ச் நீங்க எதிர்பார்த்த 12th over to 20th over தோனியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க, ரெகுலரா பாக்குற மாதிரி. அது முடியல. பட் இந்த லாஸ்ட் 2 hours பாக்கிறதுல இன்னும் த்ரில் எக்ஸ்ட்ரா இருக்கும். உள்ள வரும்போது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குது மைண்ட். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சார். பத்திரனா வந்து அந்த மாதிரி ஏர்கர் போற ஒரு பவுலரு. ரீசெண்டா இந்த நெட்ல ஒரு வீடியோ இப்போ ஃபேமஸ் ஆயிருக்கு சார். அவர் போடுறாரு, அப்படியே ஹெலிகாப்டர் அடிக்கிறாரு. இந்த வயசுல இந்த இதுல அவர் பத்திரனா அந்த போறதை பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிச்சுட்டு போறாரு சார். அது போதும் சார். அதாவது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, தோனி ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, இதுதானே சார் லாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அவர்கிட்ட அவர் ஆடுறத பார்க்கணும், அவரோட கிளிம்ஸ். ஆப்வியஸ்லி ஒரு மேட்ச் சினாரியோல somebody is coming inside. ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி இல்ல, இதுக்கெல்லாம் சரியான ஆள் நம்ம மாணிக்கம் தான். ஒரு ஹீரோ வரா மாதிரி, ரஜினி வரா மாதிரி இவர் உள்ள வரதே எனக்கு போறோன்ற அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸ் ஒருத்தருக்கு இருக்கு. அவர் உள்ள வந்து எந்த பால் ஆட போறது 8 or 9 பாலும் அதுல கண்டிப்பா 3-4 6 இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஸோ எனக்கு எங்கேயுமே டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. திருப்பி இவர் விட்டுட்டு கீப்பிங் வந்தாருன்னா, கீப்பிங்ல ஸ்மார்ட்டா இவர் பண்ற கீப்பிங், இவர் பண்ண போற ஸ்டம்பிங், போனுட்டு பேட்டர் ஆடும் போது ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிட்டு பேட்டர் வெறுப்பேத்துறது. பேட்டர் இங்க பண்ணாரு பஞ்சாப் கிங்ஸோட. அவர் ஆட போகும்போது போல் அப்படி நிறுத்திட்டு சும்மா மெதுவா அப்படி ஒருத்தர் ஸ்லோ ஒருத்தர் நோத்தினார். இவர் என்ன பண்ணாரு, திரும்பி பாரு, அப்புறம் அந்த மாதிரி நீ நோத்திக்கா நாங்க ஆட மாட்டோமா அப்படின்ட்டு அடுத்த பால் இறங்கி நேரம் ஹோட்டலுக்கே போட்டு எடுப்பாங்களே சார் இங்க சென்னையில அந்த ஃபீல்டர் துஷார் தேஷ்பாண்டே இங்க வச்சு ரோஹித் சர்மாக்கு பண்ணது, டிராவிஸ் ஹெட்டுக்கு பண்றது, போலர் கிட்ட அழகா டெப் கொடுக்கறது. போலர் 4 6 கொடுத்தாலும் கூல், கவலைப்படாத, இது லாஸ்ட் டே ஆன இடத்துல இல்ல, இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் சர்வ சாதாரணம், கிரிக்கெட்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு போற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு ரசிகர். நான் ஒரு சுமாரான ஃபேன், ஒரு ஆர்டன்ட் ஃபேனுக்கு எவ்வளவு இருக்கும் அதுல பிக் ஸ்கிரீன்ல காட்டுறாங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சும்மா ஷேடோ பிராக்டிஸ் பண்ணும் போதே அதிருது. வேற என்ன ஓணும், நீங்க போறது அதுக்கு தான். நீங்க அப்சல்யூட் கிரிக்கெட் பார்க்க போலி, இதுதான் என்டர்டைன்மெண்ட் கிரிக்கெட், இதை பார்க்க போறீங்க. அவர் இறங்கி வரும்போது டிஜே ஒரு சாங் போடணும், அவர் நடந்து வரணும், ஒரு 10 பால் ஆடணும், அவ்வளவுதான் சார். படத்துல ஒரு படத்துக்கு போனீங்க, ரஜினி படத்துக்கு போனீங்கன்னா எத்தனை சீன் ரசிக்க போறீங்க? அவருக்கு 25 சீன் வராருன்னா அதுல ஒரு 20 சீன் ரசிக்க போறீங்க. அதை ரசிச்சுட்டு போங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டடு, ஐயோ உதப்பட்டா நான் காலி, நான் மூட்ல இல்ல, நான் டிப்ரெஷன், அதுக்கெல்லாம் போக மாட்டீங்க. இந்த ஃபன் நினைச்சுன்னு போங்க, ஜாலியா அவ்வளவுதான், போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எப்பயுமே சிஎஸ்கேல எவ்ரி இயர் தேர் வில் பி a பிரேக் அவுட் பிளேயர் சார். துஷார் தேஷ்பாண்டே ஒரு சூப்பர் பிளேயரா மாத்தினார் டோனி. இந்த வருஷம் யாரா சார் இருக்கும்? எனக்கு ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து நான் சொல்றது, அவங்க யாரா இருக்கும் நீங்க? கலீல் அகமது ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பிக். நூர் அகமது, ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஜிடிக்கு ஆடி இருந்தாலும் டோனி மாதிரி ஒரு கேப்டன், அதுவும் ஸ்பின்னர் சூப்பரா கேப்டன் பண்றக்கூடிய ஒரு ஆள் கீப்பிங் நிற்கும் போது அவரோட ஸ்கில்ஸ் வந்து வேற மாதிரி இது பண்ணலாம். இன்னொரு பிளேயர் வந்து இஃப் தே பிளே ராகுல் திரிபாதி, அவரை ஆடினாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவர் டோனி கேப்டன்சில முன்னாடி ஆடினவர். இவங்க 3 பேருக்கும் ஏதோ இந்த 3 பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு சிஎஸ்கே ஒரு பெஸ்ட் சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க சொன்ன மாதிரி பிட்வீன் நூர் அஹமத் அண்ட் ஹூடா, தீபக் ஹூடா, ஓகே, எல்லாரும் ஒரு மொத்தம் படம் தட்டி இருக்காங்க. அவர் சொதப்பிட்டாரு. இஸ் a டாப் கிளாஸ் டீம் மேன். அவர் திடீர்னு ஆஃப் போட்டு கிரிக்கெட் எடுப்பாரு, ரொம்ப அழகா ஆஃப் சைட்ல கிரிக்கெட் ஆடுவாரு, நைட்ல சுத்துற ஆள் இல்ல, எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர். ஸோ மை vote is for தீபக் ஹூடா.